சின்ன குழந்தை தன்னுடைய அப்பா அம்மாவை தான் ரோல் மாடலாக வச்சு வளர்றாங்க. அப்போ அந்த குழந்தை வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா அம்மா மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணும்பொழுது பையனை யூஸ் பண்ணக்கூடாது, நீ படி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த முறை வந்து சரியானதா? நோ மென் ஆர் ஃபூலிஷ். யாருமே முட்டாள் கிடையாது. உனக்கு இந்த மாதிரி திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவனை மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் எந்த மாதிரி வழியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? அத்தியாவது சொன்னாலே நம்ம அடிப்பாரு கொள்ளுவாருங்கிற இடத்துல தான் கிட்ட வரமாட்டான். கடைசியில் நான் தலைமை ஆசிரியர் பணியாற்ற இடம் பட்டுக்கோட்டையில் உள்ள வடசேரி என்ற ஊரில் தலைமை ஆசிரியர் பணியாற்றினேன். இப்போ அமைச்சர் இருக்கக்கூடிய டிஆர் பாலுடைய சொந்த ஊர். மூவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம கூடிய பேசக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் துறையில் 50 வருடம் அனுபவம், 50 வருடத்திற்கு மேலும் கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் நம்ம கூட பேச வந்திருக்காங்க. அவங்களுடைய மேலான கருத்துக்களை என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சொந்த ஊர் எது? எப்படி இந்த ஜாப்குள்ளே என்ட்ரி ஆனீங்க? உங்களை ஈர்த்த ஆசிரியரா இல்லை சமூகமா? அதுக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொல்லுங்க. சொந்த ஊர் வேதாரண அறிவுள்ள ஆயக்காலம்பம் பள்ளியில் தான் படித்தது. ஓகே. அங்கே உள்ள என்னுடைய ஆசிரியர்கள்லாம் சிறந்த முறையில் பாடம் நடத்துறதை பார்த்துட்டு அவர்களை நான் வந்து ஒரு முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு ஏன் நாமும் இந்த பணிக்கு செல்லக்கூடாதுங்கிற எண்ணத்தை மனசில் உருவாகியிருந்தது. அந்த அடிப்படையில் என்னுடைய படிப்பை முடித்து வீட்டு ஆசிரியராக முதலில் பணியில் சேர்ந்தேன். ஓகே. படிப்படியாக உயர்ந்து முதுகலை ஆசிரியராகவும் பின்னர் ஒரு தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி என்னுடைய பணிகளை சிறப்பாக முடித்தேன். ஓகே. உங்களுடைய படிப்பு, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ படிச்சிருந்தீங்க, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமாங்க ஐயா? முதல்ல வேலையில் சேரும்போது பிஎஸ்சி விலங்கியல் ஆசிரியராக தான் சேர்ந்தேன். 10ஆம் இப்போ வந்து 11 வகுப்பு தான் இருந்தது. 11 வகுப்பு தான் விலங்கியல் ஆசிரியர் பணியாற்றினேன். பின்னர் மேல்நிலை கல்வி உயர்ந்த பொழுது அரசியல் ஆசிரியராக படித்து முதுகலை பட்டம் பெற்று அரசியல் ஆசிரியர்னா பாலிடிக்ஸ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட +2 ஆரம்பித்த உடனே அந்த பணியில் சேர்ந்துட்டேன். ஓகே. பிறகு படிப்படியாக அதிலேயே பணியாற்றி 80 நான் வந்து ஒரு தலைமை ஆசிரியராக மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணி உயர்வு பெற்று பணியாற்றினேன். ஓகே. பணியாற்றுகின்ற பொழுது மாணவர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கத்திற்காகவும் என்னால் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு சிறந்த மாணவர்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அது நான் வெற்றியும் கண்டேன். நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ படிச்சிருந்தீங்க, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் படிச்சிங்க, கொஞ்சம் தெளிவான விளக்கத்தோடு. வேலையில் சேரும்போது பிஎஸ்சி பிஎட் தான். அதுக்கு பிறகு எம்ஏ பாலிடிக்ஸ் வெங்கடேஸ்வர யூனிவர்சிட்டியில் பாலிடிக்ஸ் முடித்தேன். ஓகே. எம்ஏ பாலிடிக்ஸ் முடித்த உடனே ஹையர் செகண்டரி அப்போ தான் 79 ஆரம்பித்தாங்க. அப்போ அரசியல் ஆசிரியர் கிடைப்பாக இல்லை. உடனே எனக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு அரசியல் ஆசிரியராக பணி நியமனம் பெற்றேன். ஓகே. அதுக்கு பிறகு இந்த மேல்நிலை வகுப்புகளுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன். நடத்திக்கிட்டு இருக்கும்போது எம்ஏ ஆங்கிலம், எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ முடித்தோம். அது முடிச்சதுனால மறுபடியும் என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஓகே எம்எஸ்சி சைக்காலஜி, ஓகே, அதுக்கு மேலே எம்ஏ, எம்எட்டு, எம்ஃபில் இதெல்லாம் என்னுடைய உயர்கல்வியை நானே படிச்சுக்கிட்டேன். நீங்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட படிப்பை நிறுத்தலை? இல்லை, படிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இன்றைய வரையிலும் ஏதாவது படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே. படிப்பில் வந்து எனக்கு ஒரு முடிவு இல்லை. ஓகே. படிப்புங்கிறது இத்தனை வயசு வரைக்கும் தான் படிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எல்லை இருக்குங்களா? படிப்புக்கு வந்து ஒரு எல்லை கிடையாது, வயது வரம்பு கிடையாது. ஓகே. நம்மளால் முடியும் அளவுக்கு படித்து கொண்டே இருக்கலாம். அது வந்து ஒரு நீண்டு செல்லக்கூடிய ஒரு பாதை. அதை நம்ம அடையிறதுக்கு எவ்வளவு நாளும் உழைக்கலாம். அது நம்மளால் முடியும். மனிதன் அவனுடைய மனசில் நினச்சிட்டாருன்னு சொன்னால் அந்த செயலை செய்வதற்கான அவருடைய ஆற்றல் நிச்சயமாக வரும். அதனால் அதை உயர்த்துவதற்காக எது வேணாலும் செய்ய முடியும். ஓகே. நீங்கள் ஆசிரியராக இருந்த பொழுது மாணவர்கள் எல்லாம் ஒழுக்கமாக இருந்தாங்களா, இல்லை இப்போ உள்ள சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி மாணவர்கள் இருந்தாங்களா? அப்படி ஒழுக்கம் இல்லாத இருந்தாங்க அப்படின்னா அந்த மாணவர்களை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? அதுக்குண்டான கொஞ்சம் விளக்கத்தை கொஞ்சம் கூட. அப்போது மாணவர்களுடைய ஒழுக்கம் கிட்டத்தட்ட நல்ல முறையில் தான் இருக்குது. ஆசிரியர்களுக்கு பணிவாக இருத்தல்,
குடும்ப பாடங்களை படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மாணவர் உறவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகே. காலப்போக்கில் தான் அது நவீன மாற்றங்கள்னால அவங்க தன்னுடைய அதுக்கு ஏற்றவாறு இதை மாறக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் மாறிட்டாங்க. அப்படி இருந்தாலும் மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆசிரியர்களுடைய சொல்லி கேட்குறதா நிறைய பேர் இருந்தாங்க. 1-2 தான் அதில் வேறுபாடு இருக்கலாம். பெரும்பாலான மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு பணிந்து நடத்தல், ஆசிரியர்களுக்கு உதவி செய்தல், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுத்தல் அப்படிங்கிறதான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நல்ல காலம் தான் சொல்லணும். அப்போ பெற்றோர்களும் ஆசிரியருக்கு நல்ல ஒரு பெற்றோர்கள் குறை இருந்தால் பெற்றோர்கள் நேரம் வருவாங்க, ஆசிரியர்கள்ட்டையோ தலைமை ஆசிரியர்கிட்டையோ பேசுவாங்க. அவங்க பிள்ளைகிட்ட குறைகள் இருந்தால் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், நீங்கள் நல்ல முறையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல மாணவர்களுக்கு நல்ல பிள்ளையாக கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஓகே. பெற்றோர் ஆசிரியர் உறவு நல்லா இருந்தது. மாணவர்கள் ஆசிரியர் உறவும் ஒரு முரண்பாடு கிடையாது. ஓகே. நல்லா ஆசிரியர்கள் சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. ஏதாவது அங்கொன்று இங்கொன்று மாதிரி இருக்கலாம், அது பெரும்பாலான இதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆக மாணவருடைய இது நல்ல முறையில் இருந்தது, நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் மாணவர்கள் படிக்க எந்தெந்த வழியெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. மாணவர்கள் வந்து எதை விரும்புகிறாங்களோ, எதில் ஈடுபாடு உள்ளவங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதில் இடம் கிடைக்கிறது கிடையாது. அவங்க விரும்பாத பாடத்தை பெற்றோர்களுடைய கட்டாயத்தினாலேயோ அல்லது இடம் இல்லாததுனாலேயோ அவங்க சேர்ந்து படிச்சிடுறாங்க. ஓகே. அப்போ ஒரு மாணவன் தனக்கு பிடிக்காத ஒரு பாடத்தை படிக்கும்போது அதில் வந்து ஈடுபாடு இல்லாததுனால தான் அவனுடைய மனச்சிதறல் மாறுவதற்கான காரணமாக அமைந்துள்ளது. இப்போ இந்த காலத்தில் ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, டான்ஸில் வந்து ஆர்வமாக இருக்கும், டிராயிங்கில் ஆர்வமாக இருக்கும், ஒரு சிலருக்கு படிப்பில் ஆர்வமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா படின்னு சொல்லி படிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாணவர்களுடைய கவன சிதறல்கள் நிறையா வருது. விருப்பமில்லாத பாடத்தை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பற்றி உங்களுடைய சொல்யூஷன் என்னங்க ஐயா இருக்கும்? மாணவர்கள் வந்து தான் விரும்பியதை படிக்கணும்னு சொல்லி அவங்க ஆர்வப்படுறாங்க. கண்டிப்பாக. அவங்க விருப்பப்படி படிக்கிறதுலேயே விட்டோம்னு சொன்னால் அவன் வந்து அதில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அதில் முன்னேற வாய்ப்பு உள்ளது. கண்டிப்பாக. ஆனால் பெற்றோர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நீ இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஆசையை மாணவர்கிட்ட திணிக்கிறதுனால ஆர்வம் இல்லாமல் அதை படித்து அந்த துறையில் அவங்களால ஜொலிக்க முடியலை, பிரகாசிக்க முடியலை. அதனால அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாததுனால தான் அவங்க வேறு தவறான ஒரு செயல்களை ஈடுபடுறாங்க. அப்படி இல்லாமல் அவனுக்கு மாணவனுக்கு என்ன பிடிக்குதோ அதில் அவனை சேர சொல்லி அதுக்கு ஆர்வப்பட்டாக்க எல்லா மாணவனுமே சிறந்து வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மாணவர்கள் வந்து தவறானவங்க கிடையாது. நாம் வந்து வழிபடுத்தக்கூடிய நம்ம மேலே தான் தவறு வச்சுருக்கிறோம். அவங்க பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னா அந்த பையன் வந்து டாக்டராக போயிட்டான், இந்த பையன் இன்ஜினியராக போயிட்டான், இதான் நினைக்கிறாங்க. உலகத்தில் இந்த டாக்டர் இன்ஜினியரும் தான் பெருசாக பெற்றோர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாத துறைகளும் நிறையா உள்ளது. அதையும் தாண்டி நிறைய ஆயிரக்கணக்கான துறைகளையும் சேர்ந்து மாணவர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு எது ஆசையோ அதைத்தான் நம்ம அதை படிக்க வைக்கணுமே தவிர நம்முடைய ஆசையை வந்து அவன்கிட்ட திணிச்சோம்னா அப்போ அவனுடைய செயல்பாடுகள் அதில் ஈடுபாடு இல்லாததுனால, விருப்பம் இல்லாததுனால செய்யக்கூடிய படிப்பானது அவன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை அவன் ஈடுபாடு இல்லாமல் போயிடுது. அவன் தவறான பாதையில் போயிடுறான். இப்போ கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் வந்து ஒழுக்கமாக படிப்பாங்க, சில மாணவர்கள் வந்து ஆவரேஜாக இருப்பாங்க, சில மாணவர்கள் வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் படிக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி 3 விதமான மாணவர்கள். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்நார்மலான மாணவர்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி மாணவர்களை எப்படி நம்ம வந்து கிளாஸ் ரூமில் நம்ம மேனேஜ் பண்ணுறது? நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணினீங்க? ஒரு படிக்காத மாணவர்களை எப்படி வந்து படிக்க தோணுனீங்க? அந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள் சொன்னாக்கா நல்லா இருக்குங்க ஐயா. ஒரு வகுப்பறையில் ஒரு 50 மாணவர்கள் படித்தாங்கன்னா அதில் எல்லாருமே 100 மார்க் வாங்குற பையனாக இருக்க முடியாது. கண்டிப்பாங்க ஐயா. எல்லாருமே சீரை வாங்க மாட்டான். கண்டிப்பாக. அதில் பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்கதான் செய்வாங்க. அது அந்த ஆசிரியர் என்பவர் பார்த்து யார் வந்து எபோவ் ஆவரேஜாக இருக்காங்க, பிலோ ஆவரேஜாக இருக்கிறாங்க, மீடியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு நிச்சயம் தெரியும். கண்டிப்பாக. என்னுடைய பாடத்தில் இவன் இவ்வளோ குறைவாக இருக்கிறான், கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறான் என்று கண்டுபிடித்து அந்த மாணவனை நல்லா படிக்கிற மாணவனுக்கு கொஞ்சம் தூண்டி விட்டால் போதும். ஓகே. அவன் படிச்சிருவான்.
அடுத்த ரேஞ்சில் உள்ளவனுக்கு கொஞ்சம் அவனை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்லது சொல்லி எப்படி அவனுக்கு ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி வந்து கேளு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவனை கவனிச்சோம்னு சொன்னால் அவனும் ஆசிரியர் நம்மளை கவனிக்கிறாங்கிற முறையில் அவனும் முயற்சி பண்ணுவான். ஓகேங்க. பிலோ த ஆவரேஜின் போது அவனுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து தனிக்காரம் செலுத்தி அவனை பெற்றோர்களை வர சொல்லி நான் இது மாதிரி பாடங்கள்லாம் கொடுத்துருக்குறேன், வீட்டில் அவன் செய்யும்போது கவனிச்சுங்க, நிச்சயமாக உங்கள் பையன் படிப்பான், அவனுக்கு திறமை இருக்குது, அந்த ஆர்வ குறைவுனால செய்கிறான் என்ற முறையில் நல்ல முறையில் அவனை கவனிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவனும் நல்லா வருவான். திறமை இருக்குது. அந்த ஆர்வ கூடாதனால தான் பல இதில் ஈடுபடுத்தினால தான் போயிடுறான். அதனால் நல்ல முறையில் கவனிங்க. நானும் அதை கவனிக்கிறோம். ஸ்கூல்லேயும் அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தனிப்பட்ட முறையில் கவனித்து தனி வகுப்பு எடுத்தோ எப்படியோ முறையில் அவனுக்கு நாங்கள் வந்து எப்படியும் அவனை அதிகமான மார்க் வாங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம். நீங்களும் வீட்டில் அவனை திட்டாமல் அவனை கவனித்து அவன் மேலே ஒரு அன்பாக இருந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயம் முடியும். மாணவர்களுக்கு பாசிட்டிவான ஒரு பதில்களை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பேரண்ட்கிட்ட சொல்லணும். எப்பயுமே அவனுக்கு படிக்க முடியாதா, நீ முட்டாளான்னு சொல்லி சொல்லாதீங்க. நல்லா படிப்படா, உங்களுக்கு திறமை இருக்குதான்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிக்கோ. எந்த ஒரு மாணவனையும் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது, தவறான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. நோ மென் ஆர் ஃபூலிஷ், யாருமே முட்டாள் கிடையாது. முட்டாளாக ஆக்கப்படுகிறோம், அதுதான் பார்க்கணும். தவிர நம்முடைய செயல்னால தான் அவனை கவனிக்காமல் அவனை 10 மாணவர் இருக்கும்போது விரும்ப மாட்டான்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், மனசில் தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ளார சொல்லிட்டார வாசின்னு சொல்லிட்டு அவனுக்கு எண்ணம் வந்துடும். அப்புறம் ஏன் படிக்கணுங்கிற எண்ணம் வரும். அவன் மனசில் அந்த செயற்கையாக விஷயங்களை பாதிக்கப்படுறதுனால அவன் அதுக்கு மாதிரி படிக்க மாட்டேங்கிறான். ஆர்சி மேலே வன்மை ஏற்படுது. மற்ற மாணவர்கிட்ட இவன் மட்டும் எல்லாம் படிக்கான்னு சொல்லி அவன் மேலே இவனுக்கு எரிச்சல் உண்டாகுது. அது இல்லாமல் மாணவர்கிட்ட வந்து அன்பாக இருந்து அதே நேரத்தில் கட்டுப்பாட்டோடு வச்சுருந்தோம்னு சொன்னால் எல்லா மாணவனும் சிறந்த மாணவனாக விளங்குவான். இப்போ மாணவர்கள் எவ்வாறு நல்வழிப்படுத்துவது? இப்போ ஒரு டீச்சராக இருக்கிறோம், அவனை வந்து நம்ம கிளாஸ் ரூமில் தான் பார்க்குறோம் போகிறோம். ஒரு மாணவனை தவறான வழியில் போகிற மாணவனை எப்படிலாம் நல்வழிப்படுத்தலாம்? இப்போ அதாவது வந்து லன்ச் பீரியட்லேயோ இல்லை பிரேக் பீரியட்லேயோ இல்லை ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங்லேயோ அவனை கூப்பிட்டு தனியாக நம்ம பேசுகிறதுனாலையோ நல்வழிப்படுத்த முடியுமா? இல்லை அவங்க வீட்டில் பேரண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன்லாம் இருக்கிறான், கொஞ்சம் நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது மூலயமா நல்வழிப்படுத்த முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? எந்த மாணவனும் கெட்டவன் கிடையாது. ஓகே. அந்த எண்ணங்கள் அவனுக்கு அந்த எண்ணம் வராதபடி என்னென்ன செயல்கள் உண்டோ அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்படி நீ நல்லவன் தான், நல்லா படிப்பேன், உனக்கு திறமை இருக்குது, உன் திறமைக்கு நீ எவ்வளோ படிக்க வேண்டியவன், அதை நீ பயன்படுத்திக்கல, நல்ல வழியை பயன்படுத்தி நல்ல படி, உனக்கு திறமை இருக்குது, ஒரு நாள் 100 மார்க் வாங்க முடியும். பிறந்தவன் எவனுமே 100 மார்க் வாங்குறதுக்குன்னு பிறக்கல. கண்டிப்பாக அவனோட முயற்சினாலையும் உழைப்பினாலையும் தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியுது. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ அதிகமான மார்க் வாங்க முடியும், அதை பயன்படுத்திக்கணும். வீட்லேயும் சரி ஸ்கூலுக்கு வந்தாலும் சரி நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டு இருந்தோம்னாக்க ஏன் நாமும் அவனை போல 100 மார்க் வாங்க முடியாது? அவனும் ஒரு மாணவன் தான். சிந்தனை செய்யணும், நம்மளே சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அப்போ ஆசிரியர் வந்து 2 பேருக்கும் ஒன்றா சொல்லிக் கொடுக்குறாரு, அதில் வேறுபாடு கிடையாது. அப்போ இந்த வேறுபாடு எதுக்கு இருக்குது? நம்முடைய செயல்பாட்டில் ஏதோ தப்பு இருக்குது. ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே நம்மளால் முடியாதுங்கிற எண்ணத்தை மனதில் உருவாக்கிட்டா. உன்னால் எல்லாம் முடியும், உனக்கு திறமை இருக்குது, நீ அதை பயன்படுத்திக்கணும். ஒரு பாடல் ஒரு தடவை படித்து புரியலைன்னா 2வது தடவை படிக்கணும், 3வது தடவை படிக்கணும், 4வது தடவை படிக்கணும். நிச்சயமாக உனக்கு அது புரிஞ்சிடும். இது மாதிரி முயற்சி பண்ணுகின்ற பொழுது நீ எதை நினைக்கிறியோ அதை உன்னால் அடைய முடியும். அது உனக்கு முடியாதுன்னு கிடையாது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே அளவு தான், அறிவெல்லாம் ஒன்றா தான் இருக்குது, மூளையெல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அதை நீ பயன்படுத்திக்க மாட்டேங்கிற. பாத்திரம் அப்படியே போட்டோம்னு சொன்னால் கழி பிடிச்சி அழுக்காகிடுது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த பாத்திரத்தை தேய்ச்சி சுத்தம் பண்ணுறோம். அது மாதிரி நீ உன்னுடைய மூளையை பயன்படுத்திக்கணும். செயல் தெரியலைன்னு சொல்லக்கூடாது. ஒரு தெரியலையா மறுபடி படி, அதுக்கு முடிவு கிடையாது. முடிகிற வரையிலும் தெரிகிற வரையிலும் அது திரும்ப படித்து உன்னால் உயர முடியும், தன்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஒரு கிரேக்க என்று சொன்னால் ஒரு பேச்சு வராது, வாய் குளறிடும். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கடற்கரையில் போய் நின்று வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொண்டு பேசுவார், திக்குவாய் உள்ளவர். ஆனால் அவர் சிறந்த ஒரு பேச்சாளராக திகழ்ந்தார். எப்படி முடியுது? அவரால் முயற்சி. நம்மளால் முடியும். ஏன் முடியாது? பேச்சுங்கிறது இறைவன் கொடுத்து எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கலாம். நமக்கு வரலன்னா குறைபாடு இருக்குன்னா அந்த குறைபாடு நீக்கணும். மனிதனால் குறைபாடு நீக்க முடியும்.
மனசில் வச்சாங்கன்னா அவன் எண்ணங்களை செலுத்தினான்னு சொன்னாக்க நிச்சயமாக அதுலேருந்து முன்னேற முடியும். 100 மார்க்குங்கிறது எல்லாருக்கும் பொது தான். ஒருத்தருக்கு மட்டும் 100 மார்க் இல்லை. கண்டிப்பாக படிக்கிற மாணவன் அத்தனை பேருக்கு 100 மார்க் இருக்குது. அவன் மட்டும் அதை எடுக்கிறான், நீ ஏன் எடுக்கலை? அதுக்கிட்ட போகிறதுக்கே உனக்கு தைரியம் இல்லை, பயம். நம்மளால முடியாது, நம்ம தான் அப்பா திட்டாரு, நம்ம ஒன்றும் மண்டையில் மூலைன்னு சொல்லிட்டாருங்கிற எண்ணம் வராது. அப்படி கிடையாது. இன்னொரு திட்டத்தினால நீ கட்டாமல் போயிட மாட்டான். கண்டிப்பாக உன் மனசில் ஒரு வில் பவர் இருக்குன்னு சொன்னால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். கை இல்லாதவன், கால் இல்லாதவன், கண் தெரியாதவங்கலாம் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறான் தெரியல உனக்கு. கண்டிப்பாக அப்படிங்கும்போது ஏன் உனக்கு எல்லாமே நல்லா இருக்குது? என்ன காரணம்? முயற்சி தான். முயற்சி பண்ணாக்க எதையும் உன்னால் வெற்றி பெற முடியுங்கிற எண்ணத்தை மனசில் வளர்த்துக்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் நிறைய மாணவர்கள் வந்து படித்து மட்டும் மனப்பாடம் பண்ணிடுறாங்க, அதை எழுதியே பார்க்க மாட்டேன்றாங்க. எழுதி பார்க்க நிறைய மாணவர்கள் வந்து மலைக்கிறாங்க. இன்னொன்று வந்து இதை எழுதி பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்குள்ளாலே ஒரு லேசினஸ், சோம்பேறியாக ஆயிடுறாங்க. ஸோ எழுதி பார்க்குறது ஒரு சிறந்த ஒரு முறையா, இல்லை படித்து மனப்பாடம் பண்ணுறது மட்டும் ஒரு சிறந்த முறையா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். மனப்பாடம் மட்டும் பண்ணுறது ஒரு நல்ல முறைன்னு சொல்ல முடியாது. நம்ம படிக்கிறத செயல்படுத்தணும். செயல்படுத்தி அது மூலம் செய்யும் போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நிறையா வருமே தவிர, மனப்பாடம் பண்ணும்போது ஒரு நேரத்தில் நின்று போயிடும். ஒரு பாடலை படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம், சொல்லிக்கிட்டே வருவோம், இடையில ஒரு நின்று போச்சுன்னா அடுத்த வரி வராது. அப்போ பயிற்சி அவசியம். பயிற்சி செய்கின்ற பொழுது தான் அது வரும். கண்டிப்பாக உன்னால் இவ்வளவு தான் மனப்பாடம் பண்ண முடியுங்கிற ஒரு எல்லை கிடையாது. மூளை வந்து அளவு கடந்த செய்திகளை வயிற்று வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி அந்த மூளைக்கு உண்டு. ஆகினால நீ அதை என்ன திரும்ப திரும்ப படித்து ஒன்று புரியலைன்னா மறுபடியும் படித்து அதை வந்து நினைவுபடுத்தி அதுக்கு எந்த நேரத்துக்கு தேவையோ அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் உயரணுமே தவிர அது சோம்பேறித்தனமாக செய்யக்கூடாது. நீங்கள் எவ்வளவு மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்துள்ளீர்கள்? நான் உங்கள் அந்த மாணவர்கள் பார்த்தாக்கா உங்களுடைய ஆசிரியர்னு சொன்னாவே அவங்க ஞாபகம் தான் வரணும். அது மாதிரி நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. அதை நான் நிறையாவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய அனுபவத்தில் நம்ம சார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஞாபகம் வரணும் அப்படின்னா எவ்வளோ மாணவர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க? அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். இப்போ கிட்ட படித்த மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% எனக்கு இப்போ பார்த்தாலே அவங்களுக்கு அடையாளம் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா நான் மீசை வச்சுருக்கிறதுனால அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாணவர்களை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் மரியாதையாகவும் பண்போடு தான் நடப்பாங்க. எந்த மாணவனும் என்கிட்ட சண்டை போட மாணவனும் கிடையாது, நம்ம சொல்கிறத மீறி போகணும் கிடையாது. நல்ல மரியாதை இன்றைய வரையிலும் பார்த்தாலே ஒரு நல்ல மரியாதை கூடப்படக்கூடிய மாணவர்கள் தான். அதில் பிஹெச்டி படித்த பையனாக இருக்கலாம், டாக்டரேட் பண்ண பையனாக இருக்காங்களாம், நிறைய இதில் படித்தவங்க இருக்காங்களாம். இப்போ இன்னைக்கு வரையிலும் ஆசிரியர் விஆர் சார்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை இருக்கும். அந்த ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஆர் சார் வராருன்னு சொன்னாக்க ஒரு நல்ல மரியாதை, மதிப்பு. ஐயா, ஒரே ஒரு கொஸ்டின். நீங்கள் ஹெச்எம்மாக இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த வருஷம் எந்த ஸ்கூலில் லாஸ்ட்டாக ஹெச்எம்மாக இருந்தீங்க? அது நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. கடைசியில் நான் தலைமை ஆசிரியர் பணியாற்ற இடம் பட்டுக்கோட்டையில் உள்ள வடசேரி என்ற ஊரில் தலைமை ஆசிரியர் பணியாற்றினேன். இப்போ அமைச்சர் இருக்கக்கூடிய டிஆர் பாலுனுடைய சொந்த ஊர். ஓகே. அங்கே நாங்கள் சிறப்பாக பணியாற்றினேன். நல்ல முறையில் என்னை வழியில் போச்சு. ஒரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய திறமையை எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது? இப்போ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் நல்லா வரும், ஸ்பீச் நல்லா வரும், நல்லா பேசுவான் பையன். ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் நல்லா வரும், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டான்ஸ் நல்லா பண்ணுவான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இவனுக்கு இந்த மாதிரி திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவனை மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் எந்த மாதிரி வழியெல்லாம் யூஸ் பண்ணுனீங்க? மாணவர்கிட்ட பழகும்போது நம்ம வந்து அவருடைய ஆசிரியருங்கிற ஒரே எண்ணத்துலேயும் பழக முடியாது. கரெக்டு தாங்க ஐயா. அவருக்கு சில நேரம் நண்பராகவும் இருக்கணும், ஆசிரியராகவும் இருக்கணும், பாதுகாவலராகவும் இருக்கணும். இந்த வகையில் பல கோணங்களில் வந்து ஒரு மாணவனை அப்ரோச் பண்ணாதான் அவன் தன்னுடைய குறைபாடுகளை தைரியமாக அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லுவான். கண்டிப்பாக. வாத்தியார்னு சொன்னாலே நம்ம அடிப்பாரு கொள்ளுவாருங்கிற இடத்துல இருந்தால் கிட்ட வரமாட்டான். கண்டிப்பாக. அந்த மாணவன் நம்மகிட்ட பழகவும் மாட்டான். ஏன்னா நம்ம ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர், அவனை வந்து சரி பண்ணுறதுக்கும் உயர்த்தத்துக்கு தான் நம்ம இருக்கோமே தவிர எதிரியாக நினச்சி பார்க்கணும். ஓகே.
அந்த அடிப்படையில் போனோம்னு சொன்னால் அவனுக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு கண்டறிஞ்சு நீ வந்து இதில் ஓட்டத்துக்கு நல்லா இருக்கிற, நீ ஸ்போர்ட்ஸில் நல்லா ஈடுபாடு செய்யு, நீ படிப்பு நல்லா இருக்குது, அதில் நல்லா முன்னேறு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு செயலையும் அவனோட திறமையை கண்டறிந்து அதுக்கு ஏற்றவாறு பெற்றோர்களையும் வர சொல்லி உங்கள் பையன் நல்லா படிக்கிறாங்க, நல்லா மேலே படிக்க வைக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க, அவனோட திறமை இருக்குது, நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லி அவன்கிட்டையும் உன் திறமை இப்படி தாண்டா, நீ சாதாரண நினச்சிக்காத, கண்டிப்பாக நல்ல முடியும் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அவன் நிச்சயமாக ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய ஃபீல்டில் தன்னுடைய செயல் நல்லா முடிச்சு வாழ்க்கையில் முன்னுவதற்கான வாய்ப்புகளை நம்ம வந்து அவனுக்கு சொல்லணும். ஏன்னா அவனுக்கு அனுபவம் இல்லை, கண்டிப்பாக சாதாரணமாக வர்றாங்க, ஒன்றுமே தெரியாமல் தான் வர்றான். அவனுடைய திறமைகளை வந்து நாம் பார்த்து அதுக்கு ஏற்றவாறு அவனை வழிகாட்டுறது தான் ஆசிரியர் வேலை. கண்டிப்பாக ஆசிரியர் வேலை பாடம் நடத்துறது மட்டும் கிடையாது, மாணவனுடைய செயல்பாடுகளை உயர்த்தி அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நம்ம வழிகாட்டுதல் தான் நம்முடைய முதல் பணி. இப்போ நீங்கள் சொன்னது உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ சச்சின் தெண்டுல்கர், தோனி, கோலி இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து நிறைய படிக்கலை. ஆனால் இப்போ வேர்ல்டு லெவலில் கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தாக்கா திடீர்னு இவங்க ஞாபகம் தான் வருது. காரணம் வந்து அவங்களுடைய ஆசிரியர்கள், யாராவது ட்ரைனிங், அவங்களுக்கு வந்து இந்த வழியில் போனாக்கா நீ வந்து நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆசிரியர் வந்து காட்டியிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் சொல்கிறது வந்து 100க்கு 100 நான் ஏற்றுக்கிறேங்க ஐயா. நல்ல மாணவர்கள் வந்து வழி நடத்தணும்னு சொன்னாக்க அவன் நம்மளுடைய பணியாளர் மாதிரி செயல்படும். கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்று பேச மாட்டான், கண்டிப்பாக என்ன செய்யணுமோ அதை செய்வான், கண்டிப்பாக வாழ்க்கையை அவ்வளோ உயர்த்திக்குவான். நம்மகிட்ட இன்னமும் நன்றி அறிவு கூட பழகும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதாவது அவர் செய்கிறாரு கண்டிப்பாக சொல்லி மற்ற மாணவர்கள் எதுவும் தவறாக இருந்தால் கூட அவனை கூட பேசுகிறாரு போட்டு அது சார்ட்டு அப்படி வச்சுக்காதா, அவர் நமக்காக தானே செய்கிறாருன்னு சொல்லி அந்த மாணவனுடைய உள்ளத்தில் வந்து பதிய வச்சிருப்பான். ஒரு மாணவனுக்கு வந்து ஒருத்தர் ஆங்கிலத்தில் கட்டியாக இருப்பான், ஒருத்தர் சயின்ஸில் இருப்பான். கண்டிப்பாக அப்படி இந்த பிள்ளை நல்லா இருக்கு, அப்படி சயின்ஸ் பாடம் எடுத்து படி, நீ அறிவியல் பாடத்தை எடுத்து படி, நீ எனக்கு ஹிஸ்ட்ரியை படி அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இன்னைக்கு ஹிஸ்ட்ரி படித்தவங்கன்னா இன்னைக்கு பிஹெச்டி பண்ண மாணவன்லாம் என்கிட்ட இருக்கிறான். ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம். டாக்டர்ஸ் பண்ண பையன்லாம் இருக்கிறான். அதனால நம்ம தான் வழிகாட்டணும். மாணவன் நமக்கு எதிரி கிடையாது. ஓகே ஓகே கரெக்ட். எந்த மாணவனும் ஆசிரியருக்கு எதிரியாக வரவே மாட்டான். நம்ம என்ன பண்ணுறோம், நீ மக்கப்பேடா ஒரு மண்டையில் ஒன்றுமே இல்லடான்னு சொல்லணும்னா அந்த நெகட்டிவ் வார்த்தைகளை வந்து மாணவர்கிட்ட பயன்படுத்தி நல்ல ஆசிரியர் நெகட்டிவ் வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. ஓகே ஓகே அப்படி இருந்தால் தான் அவருக்கும் ஒரு நல்ல நேம் கிடைக்கும். கண்டிப்பாக மாணவர்களும் அவர் சொல்கிறத கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த வார்த்தையாருக்கு ஒன்றும் தெரியாதுடா அப்படிங்கிற எண்ணம் மனதில் வந்துட்டா நம்ம என்னதான் நல்லா நடத்தினாலும் கண்டிப்பாக அவன் கவனிக்க மாட்டான், அது செய்யவும் மாட்டான். ஏன்னா மாணவன் நமக்கு எதிரி கிடையாது. கண்டிப்பாக அவன் வந்து உயர்றதுக்காக வந்து அவனுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக தான் நம்ம போகணுமே தவிர அவனுக்கு நமக்கு முன்விரோதம் கிடையாது. அப்படிதான் போகணுமே தவிர மாணவனை வந்து நம்ம நண்பனாகவும் தோழனாகவும் பயன்படுத்தி செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக இன்று வரையிலும் அவன் வந்து கரெக்டாக படிப்பான், நல்லா செய்வான், உயர்வான். கண்டிப்பாக. நீங்கள் சென்னை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? உங்களுடைய பிளானே வந்து சென்னையில் செட்டில் ஆகிறது தான் அப்படின்றது மாதிரியா, இல்லை உங்களுடைய சன்னு டாட்டர் அவங்க வந்ததுனால நீங்கள் சென்னை வந்தீங்களா? உங்களுடைய விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. 20 வருடத்துக்கு மேலாகுது. ஓகே. சென்னைக்கு வந்த பிறகு இங்கே உள்ள மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் நான் வந்து ஆசிரியராக பணியாற்றினேன். ரிட்டையருக்கு பிறகு ஆசிரியராக பணியாற்றினேன். சரி. இங்கே வந்த பிறகு தான் என்னோடய பிள்ளைய வந்து +2 முடித்த உடனே இங்கே வந்தோம். ஓகே ஓகே. இங்கே வந்த பிறகு காலேஜுக்கு சேர்த்து இன்ஜினியரிங் காலேஜில் பொண்ணை சேர்த்து விட்டேன். பையனும் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான். ஓகே. அவனும் பிஇ முடிச்சுட்டு மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ மரைன் இன்ஜினியரிங் அந்த கப்பல் தான் சொல்கிறாங்க அந்த துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பணியாற்றிட்டு இருக்கிறான். ஓகே. பொண்ணும் அதே மாதிரிக்கு இன்ஜினியரிங் முடிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சு அதுவும் ஒரு யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பணியாற்றிக்கிட்டு இருக்குது. அது மினிமம் அவங்க படிப்புக்காக தான் நான் சென்னைக்கு வந்தது. ஓகே. அவங்களுடைய படிப்புக்காக வந்து வெளிநாட்டிலலாம் வந்து ஒர்க் பண்ணதா சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்க ஐயா. வெளிநாட்டில் வேலை செஞ்சதா சொன்னீங்க இல்லைங்களா, அதை பற்றியான கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ஐயா. வெளிநாட்டு வேலைங்கிறது இங்கே செஞ்சது தான், சென்னையில் செஞ்சது தான். ஓகே. பிள்ளைங்க தான் எல்லாம் வெளிநாட்டில் போய் படிச்சது, பொண்ணெல்லாம் வெளிநாட்டில் தான் போய் படிச்சது. ஓகே. இப்போ இங்கே வந்து அது பொண்ணு படிக்கிறதுனால இங்கே வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம். பையனும் மெரைன் இன்ஜினியரில் கப்பலில் அது பெரிய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்களுடைய படிக்காக தான் இங்கே சென்னைக்கு வந்தது. ஓகே ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக உங்களை பற்றியான ஒரு கொஸ்டின் ஐயா. அதாவது வந்து உங்களுடைய
உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குது. அது எல்லாமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. அதாவது வந்து நீங்கள் தனியாக ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, இல்லை வேறு எந்த யோக முறை பயிற்சி ஏதாவது செய்கிறீங்களா? ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நான் வேதாத்ரி மயிலுடைய யோகா கல்லூரியில் முறைப்படி படித்து ஓகே, அதில் வந்து ஒரு எம்ஏ பட்டம் வாங்கியிருக்கிறேன். அதில் ஒரு எம்ஏ பட்டம்? ஆமாம், பரவாயில்ல. அந்த அடிப்படையில் யோகா வந்து எல்லாம் செஞ்சு அந்த பயிற்சியெல்லாம் பெற்று அதில் சிறந்த முறையில் செய்கிறதுனால சிம்பிள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா பயிற்சியும் பண்ணுறதுனால கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்கிறதுனால உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். ஓகேங்க ஐயா. காலையில் எழுந்துச்சு. காலையில் எத்தனை மணிக்குங்க எழுந்திருப்பீங்க? காலையில் பொதுவாக 5 மணிக்கு எழுந்திருப்பேன். ஓகே, வாக்கிங் போயிட்டு வந்து இங்கே உடற்பயிற்சி எல்லாம் வீட்டிலே செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஸ்கூலுக்கு போகிறது. ஓகேங்க ஐயா. ஓகே, போயிட்டு வந்து நல்லா பயிற்சியெல்லாம் செய்கிறதுனால உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கு. நிறைய பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பசங்க மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வந்து வச்சுருக்குறாங்க. அந்த பாசம் வந்து செயலளவையா இல்லை உணர்வுபூர்வமானு தெரியல. பசங்க ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே பேரண்ட்டு ஒரு இதில் வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பசங்களை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய அப்பா அம்மாவை தான் ரோல் மாடலாக வச்சு வளர்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா அம்மா மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணும்பொழுது பையனை யூஸ் பண்ணக்கூடாது, நீ படி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த முறை வந்து சரியானதா? இல்லை பையனுக்காக அவங்க அப்பா அம்மா வந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் டிவி அதிக நேரம் பார்க்காம பையனுக்காக நிறைய நேரம் செலவிட்டு அவனை நல்வழிப்படுத்துறதுக்காக நிறைய கதைகள் சொல்லி அவனை வந்து நல்வழிப்படுத்துறது சிறந்ததா? இல்லை பையனை மட்டும் தனியாக ஒரு ரூமில் விட்டு பூட்டிட்டு இல்லை மூடிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி டிவி, மொபைல் இந்த மாதிரி வந்து ஷார்ட்ஸு, வீடியோஸ் பார்க்குறது வந்து சிறந்ததா? நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அறிவுரையை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. பெற்றோர்களை தான் பிள்ளைங்க வந்து தன்னுடைய முன்மாதிரியாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வயசு வந்த பிறகு தான் ஸ்கூலில் போகிறாங்க, ஆசிரியர் பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆக அப்பா சொன்னால் சரியாக இருக்கும், அம்மா சொன்னால் சரியாக இருக்கிற எண்ணத்தில் தான் வளர்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யணும், அதுக்கு ஏற்றவாறு அவனுக்கு வந்து என்ன சரியோ அது மாதிரி சொல்லி அவனுடைய மனதை பக்குவப்படுத்தணும். கரெக்டு. நான் யூஸ் பண்ணுறதுனால நீ யூஸ் பண்ண கிடையாது, நீ செய்யலாம், நல்லா படிச்சுட்டு உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து உனக்கு என்ன தேவையோ அதை நீ கற்றுக்க, அதை செய்யணும், கொடுக்கணும் கண்டிப்பாக சொல்லி மானுடைய ஆர்வம் எதில் இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு அவனை படிக்க வைக்கிறது, அவனை வழிநடத்துறது தான் செய்யணும். தவிர எனக்கு தனக்கு என்ன ஆசைப்படுறோமோ பெற்றோருடைய ஆசையை வந்து அவன் மாணவனுடைய மனசில் திணிக்கவே முடியாது. கண்டிப்பாக அவன் ஏற்றுக்கவும் மாட்டான். கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய பிள்ளை தானே. நிறைய சோஷியல் மீடியாஸ் இப்போ வந்துடுச்சு. அப்பா அம்மா சொல்கிற பேச்ச பையன் கேட்குறான்றதெல்லாம் கிடையாது. சரிதான். அதனால அதை வந்து மாணவருடைய மனசில் வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய மனசில் திணிக்கக்கூடாது. அவனை உருவாக்கணும். அவன் அதை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் தவிர வழிமுறைகளை செய்யணும் தவிர அவனை கட்டாயப்படுத்தியோ அடிச்சியோ. இப்போ அடித்து பயமுட்டுனா அந்த நேரத்துலாம் பயம் இருக்கும். ஆமாம், ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா இவன் எப்படி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பையனை பெற்றோரை எதிர்த்துருவான். கண்டிப்பாக எதிர்த்தான்னு சொன்னாக்கா அவன்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக இல்லாமல் ரிலேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தான் அவனை கொண்டு போகணும் தவிர அவனை வந்து நான் தான் அப்பா அப்படின்னு தான் பிள்ளைங்கிற எண்ணத்தில் போனோம்னு சொன்னால், ஏன்னா சமுதாயத்தில் வந்து அப்படி இல்லை. கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைய இருக்குது. அதனால அதை பார்த்து சமுதாயத்தை பார்த்து அதுக்கு ஏற்றவாறு தன்னுடைய பிள்ளைகளை வந்து வழிநடத்தணும் தவிர இதுதான் ரூல்ஸுன்னு சொல்லி ஒரே ஒரு யாட்ஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மாணவனுடைய விருப்பு வேற இருக்கலாம். அவன் வந்து டாக்டர் படிக்கிறாங்கனால இவனும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரியாமல் இருக்கலாம். ஓவியனா மாற்று, கண்டிப்பாக வேற ஒரு செயலில் ஈடுபட வை, ஸ்போர்ட்ஸ் மேனாக மாற்று. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஃபீல்டில் அவனை செயல்பட்ட வச்சாதான் அவன் வந்து முன்னேறுவான், பிரகாசிக்க முடியும். பெற்றோர்கள் மாணவனுடைய விருப்பம் என்னன்னு தெரிந்து அதுக்கு ஏற்றவாறு தன்னையும் மாற்றிக்கொண்டு மாணவனுக்கு ஏற்ப செயல்படுகின்ற பொழுது அந்த மாணவனுடைய அறிவு முயற்சி முன்னேறி வாழ்க்கையில் முன்னேற முடியும், உயர்வான். அதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்களுடைய செயல்பாடுகள் தான். ஓகே, இன்ன வரைக்கும் எனக்காக நேரம் ஒதுக்கிறதுக்கு
மூவர் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. இது 4 பேரும் பார்க்கும்போது ஓகே, வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி.